கிளியோபிளாஸ்டுமானா என்னன்னு தெரியுமா? தெரியுமே. கிளியோபிளாஸ்டோமானா ஒரு மோஸ்ட் டேஞ்சரஸான பிரெயின் டியூமர். இது ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும். இது கிரேட் 4 டியூமர். கிரேட் 4 டியூமர்னா ஹையஸ்ட் லெவல்ஸ் அண்ட் வெரி அக்ரெசிவ். இது எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா கிளியால் செல்ஸில். இது கிளியால் செல்ஸ்னா பிரெயின் சப்போர்ட்டிவ் செல். மெயினாக அஸ்ட்ரோசைட் செல்ஸில் தான் ஸ்டார்ட் ஆகுது. இது பிரெயின்ல எந்த பார்ட்ல டெவலப் ஆகுதுன்னு தெரியுமா? இது மோஸ்ட்லி செரிப்ரல் எமிஸ்பியர்ல டெவலப் ஆகும். இது எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்? இது கிரேட் 4 டியூமர். இது வந்து ஃபாஸ்டா க்ரோ ஆகும் அண்ட் கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதோடைய சிம்டம்ஸ் என்னென்னு தெரியுமா? இதோட சிம்டம்ஸ் என்னென்னா ஹெட்டேக், நாசியா அண்ட் வாமிட்டிங், மெமரி லாஸ், கன்ஃபியூஷன், ஸ்பீச் டெஃபிகல்டி, சீஷியர். இது எப்படி டயக்னோஸ் பண்ணலாம்? இது எப்படி டயக்னோஸ் பண்ணலான்னா சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன், பயாப்சி டு கன்ஃபார்ம் கிளியோபிளாஸ்டுமா. இது யார் யாருக்கு அஃபெக்ட் ஆகும்? யூஸ்வலி அடல்ட்டுக்கு வரும், எஸ்பெஷலி 45 to 75 இயர்ஸ். ஆனால் சில்ட்ரன்ஸ்க்கு ரேராக அஃபெக்ட் ஆகும். இது எப்படி காசு ஆகும்? இது எப்படி வருதுன்னு எக்ஸாக்டா தெரியல. ஆனால் ஜெனட்டிக் மியூட்டேஷன், ரேடியேஷன் எக்ஸ்போஷர் இல்ல ஃபேமிலி ஹிஸ்டரி மூலமா கூட வரும். இதனால எத்தனை பேர் அஃபெக்ட் ஆயிருக்காங்க? ஒரு வருஷத்துல 3 to 5 பேருக்கு அஃபெக்ட் ஆயிருக்காங்க. இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு தெரியுமா? இதுக்கு சர்ஜரி பண்ணலாம், ரேடியேஷன் தெரப்பி அண்ட் கீமோதெரப்பி பண்ணலாம். பட் கம்ப்ளீட்டா கியூர் ஆகிறது ரொம்ப டஃப். இந்த மாதிரி வேற எதனா டிசீஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.